ஹாய் வீவர்ஸ். இப்போ நம்ம ஹாஃப் லோடிங் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஹாஃப் லோடிங் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படின்னா, நான் ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். அதில் கர்வ் போட்டுட்டு அதில் எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ பாருங்கன்னா டைரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி மேலே கீழே டைரெக்டாக போட்டுகிட்டே வரேன். நான் எந்த லாக்கும் நான் போடலை. டைரெக்டாக மேலே ஒரு டைம் குத்தி நூல் எடுத்துகிட்டு கீழே குத்தி மேலே வரேன். மேலே கீழேன்னு தான் நான் வரேன். மற்றபடி எந்த லாக்கும் நான் கொடுக்கல. நம்ம இந்த மாதிரி மேலே கீழே ஸ்டிச்சு அப்படியே போடும்போது கீழே இருக்க த்ரெட்டை லூஸாக பிடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக பிடிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு டிசைன் வருது பாருங்களேன். ஒரு மோல்டிங்காக ஒரு டிசைன் வருது பாருங்கள். நான் எதுவும் செய்யலை. டைரெக்டாக இந்த பக்கம் குத்துறேன். அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் ஆப்போசிட்டாக குத்தி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இப்படி குத்தி எடுத்துகிட்டு வரும்போது சென்டரில் எனக்கு ஒரு டிசைன் கிடைக்கிது பாருங்கள். ஓகேங்களா? இதான் ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை பாருங்கள், ப்ளவுஸில் நெக் டிசைன் ஏதாச்சும் ஃப்ளவரு இந்த மாதிரி இதில் நிறைய இதில் போடலாம். சுடிதார்லையுமே நிறைய ஃப்ளவர்லாம் மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதிலலாம் இந்த ஸ்டிச்சு கொண்டு வந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது பார்க்க லுக்காக இருக்கும். வெரி சிம்பிள் தான் இந்த டிசைனு. ஆனால் பார்த்தாக்கா எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஸ்டிச்சஸ் சிம்பிள், பட் டிசைன் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஹெவி ஒர்க்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டிசைன். இது என்ன நெருக்க போடணும், ஸ்பேஸ் விட்டு போடக்கூடாது. அந்த பக்கம் குத்தி த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி தான் வரேன். கீழே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணக்கூடாது. கீழே இருக்க த்ரெட்டை லூஸாக பிடிக்கணும். அதுமாதிரி மேலேயும் நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் அப்படி தான் போடுறேன். கீழே இருக்க த்ரெட்டை ரொம்ப லூஸாக பிடிக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து இந்த ஸ்டிச்சை இந்த பக்கம் கொண்டு வரும்போது கீழே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது பொறுமையாக போடுங்க. ஒரு நாட் போட்டுட்டு இதை எந்த மாதிரி டிசைனில் போடுறீங்க அப்படின்னா, ஒரு ரவுண்ட் டிசைன். ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சுமே இந்த ரவுண்ட் டிசைனில் போட பழகிக்கோங்க. அப்போ எல்லா டிசைனும் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்துடும். ஓகேங்களா? ரவுண்ட் டிசைன், அப்புறம் ஒரு நெக் டிசைன், இந்த மாதிரி இதிலெல்லாம் போடுங்க. ஓகேங்களா? இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. என் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை யூடியூப்பில் அதாவது யூடியூப்பில் பார்த்து யூடியூப்பில் கற்றுக்கிறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.